தேனி மாவட்டம் முத்தையன் செட்டியப்பட்டியில் மனைவி மைத்துனரை கொலை செய்த நபர் பெரியகுளம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன சிவா? வணக்கம். தேனி மாவட்டம் போடி அருகே இரட்டை கொலை வழக்கில் தேடப்பட்ட வந்த குற்றவாளி பெரியகுளம் சார்பு நீதிமன்றத்தில் சரணடைந்தார். மனைவி மற்றும் மனைவியின் சகோதரியை கொலை செய்த இளைஞர் மற்றும் அவருடைய தந்தை இருவரும் பெரியகுளம் நீதிமன்றத்தை சரணடைந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பிரதீப் மற்றும் அவருடைய அப்பா சிவகுமார் இருவரும் நீதிமன்றத்தில் காவலில் 24 மணி நேரம் இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை தொடர்ந்து நாளை பிரதீப் மற்றும் சிவகுமாரை போடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று நீதிபதி கமல்நாத் உத்தரவு பிறப்பித்தார். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள முத்தனன் செட்டியப்பட்டியைச் சேர்ந்த சிவகுமார் மற்றும் அவருடைய மகன் பிரதீப் 27 சின்னனூரை சேர்ந்த நிகிலா என்ற பெண்ணை திருமணம் செய்தார். இவர்களுக்கு ஏற்கனவே 3 மாதத்துக்கு முன்னாடி திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்த காரணத்தால் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று அவருடைய திருமணத்துக்கு கொடுக்கப்பட்ட சீர்களை எடுப்பதற்காக அவரும் அவங்க அண்ணன் விவேக் இருவரும் பிரதீப் வீட்டுக்கு வந்திருந்தனர். அப்போது பிரதீப் மற்றும் அவருடைய தகப்பனார் சிவகுமார் இருவரும் மது போதையில் இருந்ததால் கூறப்படுகிறது. இதனால் நிகிலா மற்றும் விவேக் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அவரை பிரதீப் அருவாரால் வெட்டி கொலை செய்தார். இந்த சம்பவம் குறித்து போடி நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று பிரதீப் மற்றும் சிவகுமார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். விவரங்களுக்கு நன்றி சிவா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.